கோச்சிங் என்கவுண்டர் அப்படின்ற பேர்ல குருவி சொல்ற மாதிரி சுட்டு கொண்டிருக்காங்க. நாட்டுக்குள்ள போறாங்க அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக இந்த டபுள் மீனிங் ஜோக்க வந்து தாவை கைமணியை பதிவு பண்றதும் கீழே உட்காந்து நம்ம சமூக நீதியோட ஒட்டுமொத்த உருவமான வன்னியரசு இருக்காரியா அவர் வந்து பல்லக்காட்டுறாரு. என்ன திரு வன்னியரசு அவர்களே, உங்களை பேசினா மட்டும் இந்த விஓசி ஆபீஸ்ல இருக்கிற எச்சப்பயல்களுக்கும் ஏலடி பேருக்கும் கோவம் சும்மா பொத்துக்கிட்டு வருது. திரு வன்னியரசு அவர்களுடைய இந்த வக்கரம் பிடிச்ச டர்ட்டி மைண்டை இன்னைக்கு திரு நந்தினி பிரியா அப்படிங்கிற இந்த பெண் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தங்கச்சியோட ப்ரொஃபைல வந்துட்டு இன்னைக்கு ஒரே நாள்ல ரிப்போர்ட் பண்ணி விஓசி ஆஃபீஸ்காரனுங்க சைபர் அட்டாக்ஸ் மூலமா தூக்கி இருக்கிறானுங்க. இப்படிப்பட்ட ஒரு தொடை நடுங்கி கோலத்தனமான கேவலம் பிடிச்ச ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ஹீரோ இமேஜஸ் வச்சுக்கிட்டு வெளில சுத்துறது, ஸ்லோ மோஷன்ல எடிட் பண்ணி போட்டு ஃபயர் விடுறதுக்குலாம் உங்களுக்கு வெக்கமா இல்ல தூ அப்படின்னு கேட்க தோணுது. இப்ப புரியுதா ஏன் இந்த ஆளை வச்சு ஆதி திராவிடர் நலத்துறையோட பேரை மாத்தினானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சுள்ளி பொறுக்கி அங்க இருக்கிற காய் பழங்களை எடுக்கிறது, ஒரு தேன் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு சின்ன வருவாய் ஈட்டி கொண்டிருந்த 3 பேர் வந்து இன்னைக்கு சுட்டு கொண்டிருக்காங்க. நியாயமா இதுக்கு வெகுண்டு எழுத வேண்டிய ஒரு ஆள் நீங்க தான். உங்களை நம்பி இதுக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்கள் சமுதாய மக்கள் உங்களை இதுக்காக நம்பிட்டு இருக்காங்க. ஆனா வெக்கமே இல்லாம அங்க சிரிச்சது மட்டும் இல்லாம அதை கேள்வி கேட்கிற பெண்ணுக்கு அங்க சிரிச்சது தவறு தான், அது தப்பா கன்வே ஆயிடுச்சு, நான் அதுக்காக சிரிக்கலனும் ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லி தொலைச்சிருக்கலாம். அதெல்லாம் எதையுமே சொல்லாம இப்படி கேவலமா அந்த கேள்வி கேட்ட பெண்ணுடைய ப்ரொஃபைல அடிச்சு தூக்குற அளவுக்கு கோலத்தனமா மட்டமா நடந்துக்கிறீங்க. நீங்க ஒரு மர்டர் கன்விக்ட் மிஸ்டர் வன்னியரசு. எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா பழைய விஷயங்கள் எல்லாம் கிளற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அறத்தோடு நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த அறத்தை நாங்கள் கடைபிடிப்பதுங்கிறது உங்க கையில தான் இருக்குது. நீங்க இப்படி அறம் மீறி செயல்படுறது, உங்க விஓசி ஆஃபீஸ் அடியாளுங்களை வச்சு ப்ரொஃபைல தூக்குறது, இன்னைக்கு கூட என் ப்ரொஃபைல் தான் ஹேக் அட்டம்ப்ட்லாம் வந்திருக்குது. ஸோ இந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட 100 மடங்கு எங்களுக்கும் சேட்டையெல்லாம் பண்ண தெரியும் என்ற ஒரு வார்னிங் பதிவாகவே நாங்கள் இதை போட்டுக்கொள்கிறோம். குரல்களின் குரல் வலைகளை நெரிப்பதை விட்டுவிட்டு உங்களிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையா சரியான பதில்களை சொல்வதற்கு திராணியை வளர்த்துக் கொள்ளுங்கள் திரு வன்னியரசு அவர்களே, திரு ஆசான் அவர்களே.